2026 எனக்கு ஹானஸ்டா கேட்டீங்கன்னாங்கன்னா தமிழக அரசியல்ல முதலாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை தமிழக மக்கள் நிராகரிப்பார். இன்னைக்கு தேர்தலில் ரிசல்ட் ஒரு மாதிரி வந்திருந்தாலும் கூட ஒரு ரெண்டு பக்கம் ஓட்டு பிரிஞ்சது, ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் நான் 2026 முதலாக கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது என்னுடைய கணிப்புங்க, நான் தனிப்பட்ட முறையில். ஏன்னா 2 துருவத்திலிருந்து 3 துருவமா மாறி இருக்கு. அதுவும் 3வது துருவம் அரசியலே நிலைத்து நிற்கும் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கு. முதல்ல அது நடக்கணும். அது 2026 நடக்கும். எந்த கட்சியுமே நாங்கள் தனியாக ஆட்சியை பிடித்து விடுவோம் நினைச்சா, உதாரணத்துக்கு திமுக கொண்டாடுறாங்க, தலைவர்கள் சொல்றாங்க, ஓ இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கணும். 2019 திமுகவினுடைய வாக்கு 33.52%. அதே திமுக இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து 26% வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவை பொறுத்தவரை 6% திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய வாக்கை இழந்திருக்கிறார். அது என்ன மெசேஜ்?